எந்த பழி பாவத்துக்குமே அஞ்சாம எத்தனை காலத்துக்கு மாமா நான் இப்படி தெரிய முடியும்? எனக்கு ரோசை வரும்ல, நானும் பொம்பளை தானே. சரி நிக்கிலி, இந்த டீயை குடி. ஐயா, நான் வந்து போட்டிருக்க மாட்டேனா? பரவாயில்ல நிக்கிலி, குடிமா. சரி கொடுங்க. எக்கா எக்கா சொல்லுடி கருப்பாயி, சொல்லு சொல்லு. என்னத்தக்கா சொல்ல? காசு கட்டுற ஆஸ்பத்திரியா பார்த்து சேர்த்து விட்டுருக்கலாம்ல. பெரிய ஆஸ்பத்திரியில தூக்கிட்டு வந்து போட்டுட்டியாக்கா. காசு கட்டுற ஆஸ்பத்திரியில சேர்த்து யாரடி காசு கட்டுறது? நான் என்ன முடிஞ்சா வச்சிருக்கேன் கட்டுறதுக்கு? ஓ மக தானக்கா என்ன அடிச்சு தூக்குன, அப்ப நீ தானக்கா செலவு பண்ணனு. அந்த நாயை அடிச்சு தூக்குச்சுன்னா அந்த நாய் வந்து செலவு பண்ணனு. நான் ஏம்டி செலவு பண்ணிக்கிட்டு கிடக்கணும்? எனக்கு என்ன தேவையா? நான் கஞ்சி குடிக்கிறதுக்கே வக்கில்லாம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன், இதுல உனக்கு வேற செலவு பண்ணணுமாக்க? அப்ப அவளையினால வந்து செலவு பண்ண வச்சிருக்கலாம்லக்கா. என்னக்கா இப்படி பண்ணிவிட்ட? அவதான் ஓடி போயிட்டாலும் டீ, நீ போய் பிடிச்சிருக்க வேண்டியதானே அவளை? வந்து என்ன நல்ல ஆஸ்பத்திரியில சேரு காசை கட்டுன்னு சொல்லியிருக்க வேண்டியதானே? இப்படி வந்து மாட மல்லாக்க கவுந்து கிடக்க நானா வைக்க முடியும்? அக்கா, புண்பட்ட நெஞ்சில புகை விட்டு ஆத்தாதக்கா. அடிபட்டு கிடக்கிறவள்கிட்ட பேசுற பேச்சாது நான் எப்படிக்கா ஓடி போய் பிடிக்க முடியும்? நீ சண்டை ஓட்ட நேரத்துக்கு பிடிச்சி நிப்பாட்டி காசு வாங்கிருக்கலாம்ல. அந்த ஆத்திரத்தை கிளப்பாதம் டீ, அந்த ஆத்திரத்தை மட்டும் கிளப்பாத. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவளை கொண்ட மசத்தை பிடிச்ச ஆஞ்ச அவளை உண்டலின்னு பண்ணியிருப்பேன். என்ன பண்ணி தொலைய? இன்னொரு வாட்டி கையில சிக்காமலா போயிருவ. காரு வச்சிருக்கலாம், காரு அதை இங்கிட்டும் அங்கிட்டும் இங்கிட்டும் அங்கிட்டும்ல லாத்திக்கிட்டு 20 லட்சம் ரூபா காரு என் பிறண்டு கொடுத்தா நீ என்ன செஞ்சேன்னு என்னட்டையே கேட்குற? நான் அவளுக்கு ஒன்றும் செஞ்சதில்லை. இப்படி பேசி பேசிட்டு அங்கனையும் கோட்டை விட்ட, இப்போ இங்கனையும் கோட்டை விட்டுறாத. ஒரு தங்கச்சி நான் ஒருத்திதான் உள்ளூருக்குள்ள உனக்குன்னு இருக்கேன். என்னைய எப்படியாவது காப்பாத்துக்கா. காப்பாத்தி தினமும் டீ போட்டிருக்கேன், அதே கை காலெல்லாம் கட்டு போட்டு கிடைக்க. இதுக்கு மேல என்ன வேணும்? பேசாம கேட. ஒரு ஆப்பிள் காயை திங்க முடியுதா உன்கிட்ட உட்காந்து? ஏக்க என்னடியே அந்த ஆப்பிள் காயனால நறுக்கி தாவக்க 2 திண்டு வாக்குறேன். ஈரடி நேரத்துல அதுவும் இப்படி அடிபட்டு கிடக்கிறவ ஆப்பிள் பழம் திங்க கூடாதும் டீ. அப்புறம் சளி பிடிக்கும், சளி பிடிச்சிச்சுன்னா இருமல் வரும், இருமல் வந்துச்சுன்னா நெஞ்சு வலி வரும், நெஞ்சு வலி வந்துச்சுன்னா ஹார்ட் அட்டாக் வந்து போய் சேர்ந்துருவையில. இதெல்லாம் உனக்கு தேவையா? அந்த காலத்துல வந்த ஆப்பிள் காலம் அப்படி இருந்துச்சு ருசியா. இப்ப என்ன ஆப்பிளுக்கா வருது? இந்த மரத்துக்கும் மறந்தடிப்பாங்களோ, என்ன கர்மமோ தெரியலவோ. எக்க எக்க ஐயா ஐயா, இவ இம்சு பெரிய மிசால் இருக்கு. என்ன டீயே? ஆஸ்பத்திரியில பெரட்டும் பாலும் கொடுத்தாங்கல்ல, அதை இத்தனை கிளாஸ்ல ஊத்தி கொடுக்க நினைச்சு திண்டு வாக்குறேன். ஐயா ஆமா, பெரட்டு கொடுத்தாங்களோ, அதை நான் மறந்தே போயிட்டேன் பாரு. இரு இந்தங்கதான் வச்சேன், எடுத்து பாக்குறேன். பாருக்கா பாருக்கா, வயிற்று பசி குடலை புடுங்குது. பரவாயில்லட்டி கருப்பாயி, இப்பெல்லாம் பெரிய ஆஸ்பத்திரியில அடிபட்டு கிடக்கிறவங்களுக்கு ஆப்ரேஷனையும் பண்ணி விட்டு இப்படி நல்லா திங்கிறதுக்கு பழம் பண்டம் பெரட்டு பாலுன்னு கொடுக்குறாங்க பத்தியா. மாத்தைக்கு ஒரு தடக்க முடியல இங்கே வந்து படுத்துக்கிறலாம் போலயே. நல்லா சோறு விடுறாங்களே. கிடக்கிறவளுக்கு தானே தெரியும் என்னன்னு எடுத்து கொடுக்க. வயிறு வசிக்குது. தாரேன் தாரேன், இரு. இப்படி பறக்காதம் டீ. சோறுன்னு இப்படிலாம் நாவக்கூடாது, அளவோட தின்னு, அப்பத்தான் ஆரோக்கியமா இருக்கலாம். வந்து உட்கார்ந்ததுல இருந்து 3 கிலோ ஆப்பிள மூச்சு பிடிக்கி திண்டு போட்டு என்ன பேச்சு பேசுதுன்னு பாரு. எக்கா ஊத்தி எடுத்து தாக்க 2 நினைச்சு திம்போம். பாட்டி என்ன கொடுக்க போறீங்க? வாங்க நரசம்மா. பாவம் கருப்பாயி படுத்த வடக்கையா கிடந்து வசிக்குதுன்னு கிடக்க. அதே 1 கிளாஸ் பாலையும் நீங்க கொடுத்த பெரட்டையும் நினைச்சு கொடுக்கலான்னு பார்த்தேன். நோ 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 நோ, அவங்களுக்கு ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்கு பாத்தீங்கல்ல. அவங்களுக்கு ட்ரிப்ஸ் ஏறி முடிக்கிற வரைக்கும் எதுவுமே கொடுக்க கூடாது. அதுலயே உங்களுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாம் கிடைச்சிரும். என்ன நரசம்மா சொல்றியே? அவதான் வசிக்குதுன்னு புள்ள பறக்கறாளே. அடிபட்டிருக்கனால பிளட் லாஸ் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு பசிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்கும்போது எந்த ஃபுட்டும் எடுத்துக்க கூடாது. அவங்களுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாம் நாங்கள் மருந்துலேயே கொடுத்துருவோம். குளுக்கோஸ்ல ஆல்ரெடி சத்துக்கள் இருக்கு, ஒரு பிரச்சனையும் இல்லை. அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது. எம்மா நரசு, எனக்கு பசிக்குதே. பாட்டி பசிக்கிறது மாதிரி தான் இருக்கும். பசிக்குதேன்னு ஏதாவது எடுத்து சாப்பிட்டீங்க அப்புறம் உங்க உயிருக்கே ஆபத்தாயிடும். அத்தாடி நான் என்ன செய்வேன்? குளார பாவி, நான் தெரியாமலே இதை கொடுக்க பார்த்துக்கிட்டேன். நல்லா இருப்பிய. அப்ப இந்த பெரட்டை இப்ப கொடுக்க வேணாமா? கொடுக்க வேண்டாம் பாட்டியம்மா, கொடுக்காதீங்க. நாங்களே எப்ப என்ன கொடுக்கணும்னு வந்து சொல்லுவோம், ஓகேவா? அதுவரை பாட்டியம்மாக்கு எதுவும் கொடுக்க கூடாது. சரிம்மா, நான் கொடுக்கல. ட்ரிப்ஸ் ஓடி முடியும் போது எனக்கு கொஞ்சம் சத்தம் போடுங்க, நான் வந்து வேற ட்ரிப்ஸ் மாத்தி விடுறேன். சரிம்மா. அப்புறம் நாங்க எப்ப வீட்டுக்கு போறது? அவ்வளோ அடிபட்டு வந்திருக்காங்க, எப்ப வீட்டுக்கு போறதுன்னு கேக்குறீங்க? இன்னைக்கு 1 டேவாவது இங்க இருந்துட்டு நாளைக்கு போய்க்கலாம். அப்ப ராத்திரிக்கு சாப்பாடெல்லாம் கொடுப்பீல? கொடுப்போம்.
சரிங்க நரசம்மா, அது போதும். நான் இங்கனக்குள்ளேயே பொம்போல கிடந்துக்கிறேன். வீட்டுக்கு போய் என்ன செய்ய போறேன்? அவ என் தங்கச்சி கருப்பாயி, அவளுக்குன்னு யார் இருக்கா? அக்கம் பக்கத்துல உள்ளவங்க தானே ஒத்தாசையா இருக்குன்னு. சூப்பர் பாட்டி, உங்களை மாதிரி ஒரு ஆளை பார்க்கறதே அபூர்வம். உங்களோட நல்ல மனசுக்கு நீங்க நல்லா இருப்பீங்க. அவளுக்கு எங்க நல்ல மனசு இருக்கு, நல்ல வகுறுதான் இருக்கு. கொடுக்க கொட்டிக்கிட்டே இருப்பா. அப்ப இன்னைக்கு பொழுதோட எனக்கு சோறு கொடுக்க மாட்டாளுகளா? ஐயோ கடவுளே, கல்யாணக்கார வீட்டுல அவளோட போய் 2 வாய் சோறு தின்னுட்டு வந்ததுக்கு அவன் மகளால இப்படி கொண்டு வந்து படுக்க போட்டுட்டாளே. ஓகே பாட்டி, அவங்கள பாத்துக்கோங்க. ஏதாவது வேணும்னா கூப்பிடுங்க. சரிம்மா போயிட்டீல? சரி, நான் பாத்துக்கிறேன். யாரும் தேவையில்லை. என் தங்கச்சிக்கு என்னைய காட்டி யார் வைக்க போற? நான் இருக்கும்போது யாரும் தேவையில்லை. எக்கா இன்னும் டீ எக்கா, ஒரே ஒரு பிரெட்டாவது கொடுக்க, வயிற்ற பசிக்குது. அடி இப்ப நரசம்மா சொல்லிட்டு போறது என்ன கேக்குற நீ? அதெல்லாம் எதையும் திங்க கூடாதா? பேசாம இரு, அக்கா சாப்பிட்டுட்டு போறேன். நானும் உட்காந்தே இருக்கிறது வயிற்ற பசிக்குதியா. நான் 2 பிரிச்சு உள்ள தள்ளுறேன், நீ பொம்போட படுத்துக்க. ஓய் பாலு, என்னடி டிவி பார்த்துட்டு இருக்கியா? நான் என்ன பார்த்தா உங்களுக்கு என்ன? என்ன ஆச்சுடா என் செல்லத்துக்கு? ஏன் இவ்வளோ கோவம்? தள்ளுங்க, டிவி மறைக்குது. ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்கடி, அவாய்ட் பண்ண முடியல. என்ன பண்ண சொல்ற? உங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் தானே முக்கியம், நான் உங்களுக்கு முக்கியம் இல்லைல்ல. கிளம்புங்க, என்கிட்ட பேசாதீங்க. என்னடா இதுக்கெல்லாம் கோவப்படுவாங்களா? ஆமா, நான் எங்கேயாவது என்ன வெளியில கூட்டிட்டு போங்கன்னு சொன்னா மட்டும் உங்களால முடியாது. ஆனா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஊர் சுத்த மட்டும் உங்களால முடியும்ல. இந்த டைம்ல எங்கடி கூட்டிட்டு போக சொல்ற? பாப்பா வந்தோடனே நமக்கு எல்லா இடத்துக்கும் ஊர் சுத்தலாம். ஆமா, இப்படிதான் சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் பாப்பாக்கு 1 இயர் ஆகுற வரைக்கும் எங்கேயும் வெளியில கூட்டிட்டு போக கூடாது, பால் கொடுக்கறதுக்கெல்லாம் கஷ்டமா இருக்கும்னு வீட்டுக்குள்ளேயே போட்டு அடைச்சிருவீங்க. அதுக்கப்புறம் இப்பதான் தவக்கிற பிள்ளை, வெளியில எல்லாம் கூட்டிட்டு போனா எதையாவது பறக்கி வாயில வச்சிரும், வீட்டுக்குள்ளேயே இருக்கணும்னு வீட்டுக்குள்ளேயே வச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு அனுப்பிடுவோம். இதே வேலையா போயிடும் எனக்கு. பசங்களுக்கு ஸ்கூலுக்கு ரெடி பண்றது, டிஃபன் கட்டுறது, லஞ்ச் ப்ரிப்பேர் பண்றதுன்னு என் லைஃபே அவ்வளவுதான் இல்ல. ஏய் இப்ப எதுக்குடி என்னென்னவோ இமேஜின் பண்ற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்ப என்ன, உன்னை வெளியில கூட்டிட்டு போகணும் அவ்வளவுதானே? ஆமா. சரி ஓகே, நாளைக்கே நீ சந்தோஷப்படுற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிடுறேன், ஓகேவா? என்ன பண்ண போறீங்க? நீ ஹாப்பியா இருக்கணும், ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணணும், அவ்வளவுதானே வேணும்? ஆமா, எங்க போறோம்? அதான் அத்தை எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே, அதனால தானே ஹோட்டல் திறக்கிற ஃபங்க்ஷனுக்கு கூட போகல. எல்லாரும் வந்திருப்பாங்க, எவ்வளோ ஜாலியாக இருந்திருக்கும். நான் மட்டும்தான் போகல. நாளைக்கு நம்ம கண்டிப்பா அவுட்டிங் போறோம், உனக்கு ஓகே தானே? நிஜமா? நிஜமாடி, நீ ஹாப்பியா இருக்கணும் அவ்வளவுதானே? சரி ஓகே, ஆனா ஒரு கண்டிஷன். நாளைக்கு நீ என் கூட வரும்போது புடவை கட்டிட்டு தான் வரணும். புடவையா? நார்மலாகவே என்னை புடவை கட்ட விட மாட்டீங்க. எதுக்கு தேவையில்லாமல் கஷ்டப்படுற? அங்கே இழுத்து விடு, இங்கே இழுத்து விடுன்னு என்னை போட்டு பாடாப்படுத்துவீங்க. இப்போ எதுக்கு புடவை? ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் நீ புடவை கட்டி உன்னை பார்க்கவே இல்லை. வயிறெல்லாம் பெருசா ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்கும்ல, அதை நான் புடவையில பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். நீ புடவை கட்டுவியா மாட்டியா? புடவை கட்டலாம், ஆனால் சாரி இல்லைன்னு மட்டும் சொல்லிடாத தெய்வமே. பீரோ ஃபுல்லாக உன் புடவை தான் இருக்கு. ஐயோ இல்லைங்க, சாரி எல்லாம் இருக்கு. ப்ளவுஸ் தான் இப்போ வெயிட் போடவும் பத்த மாட்டேங்குது. எந்த ப்ளவுஸுமே எனக்கு செட் ஆகலை. அதான் எனக்கு வேணும். அந்த பிளவுஸ்ல உனக்கு எந்த பிளவுஸ் கரெக்டா ஃபிட்டா இருக்கோ அந்த பிளவுஸை எடுத்து போட்டுட்டு வா பார்க்கலாம், உனக்கு கரெக்டா இருக்கான்னு பார்ப்போம். ஐயோ இல்லைங்க, கல்யாணம் ஆன புதுசுல எடுத்ததா, அதனால அப்பவே எல்லாத்துக்கும் போட்டுட்டு போலான்ட்டு எல்லா சாரிக்கும் பிளவுஸ் தச்சிட்டேன். இப்போ அது எதுவுமே பத்தல. சரி, அதுக்கு ஆப்ஷன் ஏதாவது இருக்கும்ல? 2 தையல் பிரிச்சு விட்டா போடலாம், ஆனா அதெல்லாம் இப்ப பண்ணிட்டு இருக்க முடியாது. நாளைக்கு நான் சுடியே போட்டுட்டு வரேன். அந்த பிரெக்னன்சி ட்ரெஸ் வாங்கணும்ல, அது போட்டுட்டு வரட்டுமா? வாய்ப்பே இல்லை. நாளைக்கு என் கூட வரணும்னா புடவை கட்டிட்டு தான் வரணும். உனக்கு எது ஓகேன்னு சொல்லு. வெளியில போகணுமா இல்ல வீட்டுக்குள்ளேயே இருக்கணுமா? போகணும். அப்படின்னா உனக்கு எந்த சாரி ஃபிட்டா இருக்குன்னு பார்த்து பிளவுஸை செலக்ட் பண்ணி வச்சுக்கோ. அதை நாளைக்கு அப்படியே போட்டுட்டு போயிடலாம். நீங்க எனக்கு டயர்டா இருக்கு, நீங்க பிளவுஸ் பிரிச்சு தரீங்களா? இது வேறையா? சரி எடுத்துட்டு வா, வேற என்ன பண்றது? சரி. நீ பார்த்து. ஒன்னும் ஆகாது. பயமா இருக்குல்லடி. அப்பா, புள்ள மேல இருக்கிற அக்கறைய கொஞ்சம் பொண்டாட்டி மேலையும் வைங்க சார். சரிங்க மேடம். அப்பாடா, ஒரு வழியா 9 பிளவுஸ் எடுத்துட்டு வர சொல்லியாச்சு. எப்படியாவது கரெக்டா ஃபிட்டா இருக்கிற பிளவுஸை பார்த்து சாவிட்ட கொண்டு போய் கொடுத்துடணும். நாளைக்கு வளகப்ப அசத்திடணும். என்னங்க? என்னடி இவ்ளோ பிளவுஸ் கொண்டுட்டு வர? இல்லைங்க, பிரிக்கிறது தான் பிரிக்கிறீங்க. இப்படியே எல்லா பிளவுஸையும் பிரிச்சு வச்சுட்டீங்கன்னா நம்ம வாரம் எங்கேயாவது சாரி கட்டிட்டு வெளியில போயிட்டு வரலாம்ல. அடி பாவி,
அதுக்காக இன்னைக்கே உட்காந்து இவ்வளவு பிளவுஸையும் பிரிக்கணுமா? ஆமா, அப்புறம் வார வாரம் உட்காந்து ஒவ்வொரு பிளவுஸா பிரிச்சுட்டு இருக்க முடியுமா? மொத்தமா எல்லாத்தையும் பிரிச்சு வச்சிருங்க. அத்தை கீழே பஜ்ஜி போட்டுட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. நான் போய் சூடா பஜ்ஜி சாப்பிட்டுட்டு வந்துடுறேன். நீ நடத்து. என்னங்க, கரெக்டா 2 லைன் மட்டும் பிரிங்க, அதுக்கு மேல பிரிக்க வேண்டாம். கரெக்டா இல்லைன்னா அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். சரி, ஓகே. குடு. என்ன பண்ணி தொலைக்கிறது? செல்லக்குட்டி. வேலை பார்த்தா செல்லக்குட்டி, வேலை பார்க்கலைன்னா பன்னிக்குட்டி. சேச்சா, அப்படிலாம் இல்லையே. ஐந்தரா, நீ உனக்கு அம்மா பஜ்ஜி போட்டிருக்கேன்னு சூடா சாப்பிட வர சொன்னாங்கடா. இந்த போறேங்க நீ. என்னடா, அளவு பிளவுஸுக்கு ஒன்னே தானே எடுத்துட்டு வர சொன்னேன். அதுவும் அவளுக்கு தெரியாம அவ கண்ணு முன்னாடி இவ்ளோ பிளவுஸ் போட்டு உட்காந்துட்டு இருக்க. எரும மாடு, நீலாம் ஒரு அக்காவாடி. எல்லாம் ஒன்னால வந்தது. என்னடா ஆச்சு? நான் என்ன பண்ணேன்? உண்மையை சொல்லி உனக்கு வளகாப்பு பண்ண போறோம், ஒரு பிளவுஸ் கூட அளவுக்குன்னு வாங்கிட்டு போயிருந்திருக்கலாம்ல. இப்ப பாரு, சர்ப்ரைஸ் பண்றேங்கிற பேர் வெளியில பிளவுஸை தெரியாம திருடிட்டு வர சொல்லி எல்லா பிளவுஸையும் பிரிச்சு வைங்க, நான் போய் பஜ்ஜி சாப்பிட்டுட்டு வரேன்ட்டு போயிட்டா. வேதா பாப்பாக்கு ஒரு கவுன் டைட் ஆயிடுச்சுடா. அதை தூக்கி போட மனசுல தையல் பிரிச்சு கொடுன்னு போன வாரம் உன்கிட்ட கேட்டேனே, அதுக்கு என் பிள்ளைக்கு நீ செஞ்சு கொடுத்தியாடா? அதுக்கு தான் இன்னைக்கு உன் பொண்டாட்டி இத்தனை பிளவுஸுக்கும் உனக்கு தையல் பிரிக்க சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கா. சரி சீக்கிரமா பிரிச்சுட்டு அளவு பிளவுஸ் ஒன்று கொண்டுட்டு வந்து கொடு. நான் போய் இன்னைக்கு பிளவுஸ் தைக்க கொடுக்கணும். உனக்கு என் நிலைமைய பார்த்தா சிரிப்பா இருக்குல்ல? சேச்சா, என் தம்பியை பார்த்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன்டா. சரி சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு கொண்டுட்டு வா, இல்லைன்னா அடுத்து ஒரு செட்டு கொண்டுட்டு வந்து கொட்டிட போறா. போடா பொண்டாட்டி தாசா. சூப்பர் சாப்பாடு இல்ல குக்கி. லெக் பீஸ் வேற லெவல் டேஸ்ட். லைலா, என்னையா இன்னொரு லெக் பீஸ் சொல்லவா? இல்ல லைலா, அந்த பாட்டியை அடிச்சு தூக்கி வீசிட்டு வந்தோம். என்ன ஆச்சுன்னு தெரியலையே. நம்ம பாட்டுக்கு ஹாயா வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஏதாவது ஆயிருந்தா? யாருக்கு? அந்த கிழவிக்க? அது யாரு கூட ஜோடி போட்டு வந்திருக்குன்னு பார்த்தல? எங்க அம்மா கூட. எங்க அம்மா எப்பேற்பட்ட ஆளு. அந்த யமனே வந்தாலும் எதிர்த்து நின்று உனக்கு என்னடா இந்த பக்கம் வேலைன்னு கேட்கும். அப்பேற்பட்ட ஆளு கூட வந்த அந்த கருப்பாய்க்கு என்னையா ஆயிருக்க போகுது? அதெல்லாம் யோசிக்காம நீ சாப்பிடு. மனசுக்கு ஒரு மாதிரி படபடன்னு இருக்கு லைலா. லைவ் ஆக்சிடென்ட்ல, அதனால அப்படி இருக்கும். இந்த மாதிரி பெரிய இடத்துல சின்ன ஆக்சிடென்ட் எல்லாம் சகஜம் தாயா. இதுதான் ஃபர்ஸ்ட். இனிமே நம்ம நிறைய பார்க்க வேண்டியது இருக்குல்ல. அதுக்கெல்லாம் என்ன ஃபீல் பண்ணுவ நீ? என்ன லைலா இப்படி எல்லாம் பேசுற? அப்புறம் பணம் காசு உள்ளவங்க எல்லாம் போற இடத்துல இந்த மாதிரி அடிச்சு தூக்கி போட்டுட்டு போறதெல்லாம் சகஜம். இத போய் நீ பெருசா பேசிக்கிட்டு இருக்க? இல்ல லைலா, இது தப்பு. என்னதான் அங்கனக்குள்ள அத்தைக்கிட்ட நான் கோவமா பேசினாலும் அந்த பாட்டிய ஏதாவது நம்ம பார்த்துருக்கணும். அட்லீஸ்ட் பணமாவது கொடுத்துருக்கணும்ல. என்னையா குக்கி, வர வர பெரிய மனிதாபியம் உள்ள மாமன்னர் மாதிரி பேச ஆரம்பிச்சுட்ட. இல்ல லைலா, அது வந்து இங்க பாரு, சாதாரண மிடில் கிளாஸ்ல இருந்து நம்ம அடுத்த லெவலுக்கு போயிருக்கோம். 20 லட்சம் ரூபாய் காரு வாங்குற அளவுக்கு நம்மளுக்கு கெப்பாசிட்டி இருக்கு. அதையும் தாண்டி எவ்வளோ பெரிய பங்களால இப்ப நம்ம குடியிருக்கோம் பார்த்தல. எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது நம்மளும் ஒரு ஹை கிளாஸ் ஃபேமிலி லைஃபுக்கு வந்துட்டோம்யா. இனிமே இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறதெல்லாம் ரொம்ப சாதாரணம். இதெல்லாம் சகஜமா எடுத்துட்டு போறதை விட்டுட்டு சும்மா அதையே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. நீ பழைய கொக்கியா மாறு, அப்பதான் நீ உருப்பிடுவேன்னு நினைக்கிறேன். சும்மா புதுசாலாம் ஏதோ பகட்டு காட்டிக்கிட்டு தெரியாத. சுத்தமா உன்னைய எனக்கு பிடிக்கவே இல்லை. சரி லைலா, டென்ஷன் ஆகாத. இனிமே உனக்கு ஏத்தது மாதிரி நானும் வாழ பழகிக்கிறேன். இப்படி ஒரு வார்த்தையை கேட்க எப்படி இருக்கு? நீ எப்போதும் போல இரியா கொக்கி, அதுதான் இந்த லைலு பேபிக்கு பிடிக்கும். சரி லைலா, இனிமே நீ ஆசைப்படுற மாதிரியே நடந்துக்கிறேன். லவ் யூடா கொக்கி. சரி சாப்பிடு. இவ்வளவு ஐட்டங்கள் ஆர்டர் பண்ணி வச்சுக்கிட்டு அப்படியே உட்கார்ந்துருக்கோம். பொறுமையா சாப்பிடுவோம். நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடணும்ல. சாப்பிடு. இருக்கிறது 3 பேரு, ஆனா அந்த துணி மட்டும் 30 பேர் போடுறது மாதிரி எப்படித்தான் செய்யறதோ தெரியல. குமாரி, என்னம்மா? நீ உன்கிட்ட பட்டுப்பாவாடை சட்டை எடுத்துட்டு வா, துவைக்கணும்ல. அந்த வரேம்மா. மனசா, வாயா சிங்கு, உன் துணியும் கிடக்காக்க, ஏதாவது கிடந்தா எடுத்துட்டு வா. இல்ல மனசா, துணி எல்லாம் தான் ஊற வச்சுட்டேன்ல, துணி இல்ல. என்ன ஒரு மாதிரி இருக்க? என்னாச்சு? இல்ல, அம்மாவை ஆளவே காணோம், பாத்தியா? என்ன திடீர்னு அம்மா மேல? இல்ல மனசா, கடையில எனக்குள்ள நின்றுச்சு வத்தியா, அதுக்கப்புறம் ஆளையே பார்க்கல. நீ எதுவும் பார்த்த? பந்தியில உட்கார்ந்தவங்க கடைசி பந்தி வரைக்கும் உட்கார்ந்து அசராம சாப்பிட்டுவிட்டு செல்லா காசையும் மொய் வச்சுட்டு போனது உங்க அம்மா தானே? அதெல்லாம் நிக்கத்தான் செஞ்சாக, பார்க்கத்தான் செஞ்சேன். ஏன் இப்படி பதறியுது? இல்ல மனசா,
பங்கச பெரியம்மா வீடும் பூட்டி இருக்கு. வேலை இதை பையதான் மாட்டு கண்டுக்கெல்லாம் தண்ணி வச்சுக்கிட்டு திரியிறான். எங்கன்னு கேட்டதுக்கு வரமாட்டேன், நீ மாடு கண்டை பார்த்துக்கன்னு மட்டும் சொல்லி அனுப்பிச்சான். எங்கே போயிருக்காங்கன்னு தெரியலையே. அது எங்க போனா நம்மளுக்கு என்னையா வந்துச்சு? பங்கசத்தை எதுக்கு நீ தேடிக்கிட்டு தெரியுற? பங்கசத்தை தேடலவன சார், அம்மாவும் அவங்களோட தானே சேர்ந்து தெரியுவாங்க. ஓஹோ, ஆத்தால காணமேனு தவிச்சுக்கிட்டு தெரியுறீங்களாக்க. என்னதான் இருந்தாலும் இந்த தாய் பாசம் ஒட்டிக்கிட்டு இருக்கத்தானே செய்யும். அட அப்படி இல்லை பிள்ள, ஆளை காணா. எங்கிட்டாவது போய் என்னமாவது பண்ணிக்கிட்டு கிடந்துச்சுன்னா அதான் ஒரு மாதிரி பயமா இருக்கு. எப்பா சாமி, அதெல்லாம் உங்க அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாதுப்பா. நான் செத்து என்னையை கொண்டு போய் சுடுகாட்டில் பிதைச்சாலும் உங்க அம்மா அப்பவும் தோண்டி எந்திரிச்சு எனக்கு ஏதாவது வில்லங்கம் கொடுக்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். ஊர்ல உள்ள மாமியாமார்க ஊரும் திடகாத்திரமத்தே இருக்காங்க. இந்த மருமக்க மார்கதே இன்னைக்கோ நாளைக்கோன்னு இழுத்துக்கிட்டு கிடக்கான். நீங்க கொஞ்சம் பொறுமையா இரும். அதெல்லாம் உங்க அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாது. எங்கேயாவது போய் கல்யாணக்கார வீடு கச்சேரிக்கார வீடுன்னு திங்க போயிருப்பாங்க. வருவாங்க. பொழுது அடைஞ்சு கோழி கூட்டில் அடையிறது மாதிரி அடைவாங்க. அம்மா என் ட்ரெஸ்ஸையே காணோம்மா. உங்கடங்கன்னு உறிஞ்சு விட்டுட்டு வந்தா எப்படி இருக்கேன்? அந்த கிரைண்டருக்கு மேல போட்டிருந்த போய் படுத்துட்டு வாப்போ. அங்க பாத்துட்டம்மா. அப்ப ரூமுக்குள்ள இருக்கிற உள்ளுக்கொடியில போய் பாருப்போ. அங்க நான் போடவே இல்லையே. அம்மா என்னைக்கிட்ட எதை வைக்கிற இடத்துல வச்சேன், போய் பாருப்போ. சரி. சிங்கு, சார் என்னையா என்ன குட்டி ஓட்ட போட மாதிரி தெரியுற? ஒன்றும் இல்லை வனசா. அப்ப ஏதாவது குடிக்கிறியா? போட்டு தரவா? இல்லை வனசா, வேணாம். நீ துணியை துவைச்சிட்டு வா, ஈரத்தில் நிற்காத. சரியா, இந்த அம்படித்தான் துவைச்சிட்டு வந்துடுறேன். அப்பாடா, வயிறார நல்லா சாப்பிட்டாச்சியா. உனக்கு வேற ஏதாவது வேணுமா இல்லையா? ஏதாவது சாப்பிட்றியா? ஐயோ, இதுக்கு மேல சாப்பாடு சாப்பிட்றதுக்கெல்லாம் உங்க வயிற்றுல இடம் இல்ல. லாஸ்டா ஃபைனல் டச்சா ஒரு இளநீர் பாயசம் வேணா சாப்பிட்டுக்கலாம். சார் 2 இளநீர் பாயாசம், பில் எடுத்துட்டு வாங்க. ஓகே சார். ஓகே, இந்த நியூ இயர்க்கு எங்கேயாவது ட்ரிப்பு பிளான் பண்ணலாமா? ட்ரிப்பா? எங்கே லைலா போகிறது? ஊட்டி, கொடைக்கானல், குற்றாலம்னு போறதெல்லாம் ஓல்டு ஃபேஷன். எங்கேயாவது ஃபாரின் ட்ரிப்பு போலாமா? ஃபாரின் ட்ரிப்பா? அதுக்கெல்லாம் காசு? அதான் கொஞ்சம் இருக்கல்ல, அப்புறம் என்ன, எல்லாரும் சேர்ந்து ட்ரிப்பு பிளான் பண்ணி போவோம். எல்லா செலவையும் அவளே பாத்துக்குவல்ல. மேடம், இளநீர் பாயசம் பில் எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டேன் மேம், பில் அதில் இருக்கு. ஓகே வச்சுட்டு போங்க. எடுத்து குடியா, இளநீர் பாயசம் சூப்பரா இருக்கும். லைலா, பில்லு 2500 வந்திருக்கு. 2500 தான் வந்திருக்கா? நான் கூட வந்திருக்கோன்னு நினைச்சேன். சரி, அப்படியே போன்ல ஜிபே பண்ணிரு. போனை கொடு லைலா. உன்கிட்ட தானே இருக்கு, நீ தானே லாஸ்டா கொஞ்சம் பேசிட்டே வந்த. லைலா, என்கிட்ட போன் இல்ல. உன்கிட்ட தான் கொக்கி இருக்கு, நல்லா பாரு. இல்ல லைலா, என்கிட்ட போன் இல்ல. அப்ப கார்லயே வச்சுட்டு வந்துட்டியா? மேம், பில் எடுத்துக்கலாங்களா? ஒரு நிமிஷம் சார், போனு கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் இருங்க. ஜிபே இல்லைனா கார்டு அக்செப்ட் பண்ணுவோம் மேம். இல்ல, கார்டு இல்ல. அப்ப கேஷ் கொடுங்க மேம். ஒரு நிமிஷங்க, எங்ககிட்ட கேஷும் இல்ல கார்டும் இல்ல. ஒருவேளை போனு கார்ல மிஸ் ஆயிருக்கான்னு தெரியல. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். கொக்கி இல்ல நான் வந்துடுறேன். நானும் வந்து கார்ல பாக்குறேன். மேம், சார் மட்டும் போகட்டும், நீங்க இருங்க. இல்லைன்னா நீங்க போங்க, சார் இருக்கட்டும். என்னங்க ஏதோ சந்தேகமா பாக்குற மாதிரி பாக்குறீங்க? உங்க ஹோட்டல்ல வந்து 2500 ரூபாய்க்கு நாங்க திண்டுட்டு உங்களை ஏமாத்திட்டு விட்டுட்டு போயிருவோமா? மேம், அப்படி சொல்ல வரல மேம். லைலா, எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? நான் போய் கார்ல பார்த்துட்டு வரேன். பாக்குறது பிரச்சனை இல்லையா கொக்கி? இவர் நம்மள சந்தேக பார்வையில பாக்குறாரு. எல்லா இடத்துலயும் அப்படிதான் லைலா. எப்படி அலோவ் பண்ணுவாங்க? இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். மேடம், தப்பா எடுத்துக்காதீங்க மேடம், அது ஹோட்டல் ரூல்ஸ். இதுங்க ரூல்ஸ்? ஆள் தெரியாம பேசுறது தான் உங்க ரூல்ஸா? யாரு எவருன்னு பார்த்து பேசுங்க. நான் யாரு எப்பேற்பட்ட ஆளுன்னு உங்களுக்கு தெரியுமா? மேடம், நீங்க யாரா இருந்தா எங்களுக்கு என்ன மேடம்? ஹோட்டல்ல சாப்பிட்றீங்க, காசை கொடுத்துட்டு பில்லை பே பண்ணிட்டு போயிட்டா உங்களுக்கும் எனக்கு என்ன மேடம் இருக்கு? ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்க பில் பே பண்ணிட்டு கிளம்பலாம். 5க்கும் 10க்கும் டிப்ஸுக்கு கை கட்டி நிக்கிற நீ என்கிட்ட திமிரா பேசுறியா? பார்த்து பேசுங்க மேம். ஹோட்டல்ல வேலை பார்க்குறவங்க யாரும் அந்த அளவுக்கு இலக்காரம் கிடையாது. அதுக்காக நான் யாருன்னு தெரியாம பேசுவியா? லைலா, ஆயா கொக்கி, இந்த ஆளுக்கு 500 ரூபாய் டிப்ஸை கொடுத்துட்டு 2500 ரூபாய் பில்லை பே பண்ணிட்டு வா. டைம் ஆச்சு, கிளம்பலாம். லைலா. என்னாச்சியா? பில்லை பே பண்ணிட்டு வா. லைலா, ஃபோனை கார்ல காணோம் லைலா. ஆக்சிடென்ட் ஆன இடத்துல ஃபோன் எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு போல் இருக்கு. என்னையா சொல்ற? நல்லா பாத்தியா? நம்ம கிட்ட கார்டு இல்ல, கேஷ் இல்ல. நல்லா பார்த்துட்டே லைலா. ஐயோ, இப்ப என்னையா பண்றது? காவேரி இவன் கிட்ட ரொம்ப திமிரா பேசிட்டனே. மேடம், கேஷை கொடுத்துட்டு கிளம்புங்க. எக்ஸ்கியூஸ் மீ பிரதர். பிரதரா? மேடம், கேஷ் மேடம், பில் பே பண்ணுங்க. சார், அது வந்து ஒரு நிமிஷம், நான் வீட்டுக்கு போய் கேஷ் எடுத்துட்டு வந்துடட்டுமா? எத்தனை பேரா கிளம்பிருக்கீங்க இந்த மாதிரி?
நல்ல பெரிய ஆளுங்க மாதிரி டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணிக்க வேண்டியது, வகை வகையா வாங்கி நல்லா திங்க வேண்டியது. பில் கட்டும் போது என்கிட்ட போனை காணோம், ஜிபே ஒர்க் ஆகல, போன்பே போட முடியாதுன்னு இப்படி கதையை கொடுத்துக்கிட்டு உங்களை மாதிரி திரியறவங்க எத்தனை பேர் பார்த்துருக்கோம். இதுல இந்த அம்மா என்ன பிச்சைக்காரன மாதிரி பாக்குது. 5க்கும் 10க்கும் நான் வாங்கினாலும் உண்மையா உழைச்சு வேர்வை சிந்தி சம்பாதிக்கிறேன். உன்னைய மாதிரி வந்து ஓசில திண்டுட்டு போகல. 2 பேரும் ஓனர் கிட்ட வாங்க, இன்னைக்கு இருக்கு உங்களுக்கு. உங்களை மாதிரி ஆளுங்களை எல்லாம் போலீஸ்ல புடிச்சு கொடுத்தாதான் சரிப்பட்டு வரும். அமுகு டுமுகள் அமால் டுமால்